பார்ப்போம். இது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இது மோஷன்ஸ், அதாவது எப்படி ட்ரோன்ட மோஷன் சம்மந்தமாக தெரியறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 3வது கேள்வி வாசிக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு நாட்சுழலியினுடைய ட்ரோன் தான். சுழலியில் இரு சுழலிகள் கடிகார திசையிலும் இரு சுழலிகள் எதிர் கடிகார திசையிலும் சுழல்கின்றன. இதான் இங்கே கதை. ரெண்டாவது, இரு சுழலிகளும் கடிகார திசைன்னு சொல்லும்போது இந்த சுழலியும் ஒரு திசையில், இந்த சுழலி ஒரு திசையில். அப்போ கடிகாரம்ன்றது நம்ம வலஞ்சொலி அப்புறம் இடஞ்சொலின்னு சொல்லுவோம். சுழல்கின்றன. ஒவ்வொரு சுழலிய சடத்துவ திருப்புதிறன் I = 3/10⁴ கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் மற்றும் சுழற்சி திசை வேகம், அதாவது இது கோண வேகம் தந்திருக்காங்க 300 ரேடியஸ்/s ஆகும். முதலாவது ஆனால் ஒரு சுழலியினுடைய கோண உந்தத்தை காண்க. ஆவன்னா 4 சுழலிகளுடைய நிகர கோண உந்தத்தை காண்க. இங்கு நிலையாக பரப்பதற்கு இந்த அமைப்பு ஏன் அவசியம் என விளக்குக. இதான் கேள்வி. முதலாவது கேள்வியை பார்ப்போம். என்னவாம், ஒரு சுழலியினுடைய கோண உந்தத்தை கணிக்க. ரைட். இப்போ என்ன நடந்திருக்குது, இது சுழலி இப்படி சுழலும் போது எங்களுக்கு கோண உந்தம் கேட்குறாங்க. அதில் ஆனால் கேள்வி பார்ப்போம். எங்களுக்கு சடத்துவ திருப்பம் தந்திருக்காங்க, I தந்திருக்காங்க 3/10⁴. சரிதானே? ரைட். தந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். ரைட். அடுத்தது இது என்னென்னு சொன்னால் ஒமேகா இருந்திருக்காங்க. கோண வேகம் 300 ரேடியஸ்/s. அப்போ இந்த 4 சுழலியும் இப்போ ட்ரோன் இப்படி இருந்துன்னு சொன்னால், முக்கியம் இதான், ட்ரோன் இப்படி இருந்தால் இந்த ட்ரோனோட பிளேட்டுகள் எல்லாம், இதை பிளேட்டுன்னு சொல்கிறேன், இல்லாட்டி சுழலின்னு சொல்கிறது எல்லாம் என்ன செய்யும், அதாவது இது ரெண்டும் ஒரே திசையில் சுற்றும், இதுவும் ஒரே திசையில் சுற்றும். அது முதலாவது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது இப்படி சுற்றிச்சேன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் இதை என்ன செய்யும், இது இப்படித்தான் சுற்றும். இதுக்கு என்ன செய்யும், இது இப்படி சுற்றுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒப்போசிட்டாக சுற்றும். அதாவது இது சுற்றி இங்கே வரும் தானே, வரும்போது இதை என்ன சாப்படுத்தி கொண்டு போகிற மாதிரி தான் சுற்றும். அப்போ இவர் இப்படி சுற்றினாருண்டா கட்டாயம் இவர் இப்படித்தான் சுற்றுவார். அப்போ இவர் இதுக்கும் அதே மாதிரி இப்படி ஒரு திசையெல்லாம் சுற்றுவார். சரிதானே? ரைட். அப்போ இதுக்கு ஒப்போசிட்டான திசையெல்லாம் சுற்றும். இப்போ சுற்றி இங்கே காற்றை வெட்டும்போது இதுவும் வெட்டி உள்ளே செல்கிற மாதிரி தான். இப்போ 2 பேரும் காற்றை உள்ளே கொண்டு போகணும். ரைட். வளிமண்டலத்தை. ரைட். இதில் சுழலிய கோண உந்தத்தை கணிக்க. கோண உந்தம் கணிக்கலானே, கோண உந்தம் எங்களுக்கு தெரியலானே. ரைட். அதுக்கு நேரடியான விடையை கொடுக்கலாம். கோண உந்தம். இது ரெண்டா சின்ன கேள்விகளாக போடுறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் பெரிய கேள்விகள் செய்யும் போது வாட்சி அரை மணி செல்லும் வாட்சி ஒரு பந்தி தருவாங்க. இதில் நான் சின்ன கேள்விகளாக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பின்னுக்கு நல்ல பெரிய கேள்விகள் வரும். கோண உந்தம் என்னென்ன, ஐயோமேக்கா. அப்போ நேரடியாக போடலாம். 10⁴ கிலோகிராம் வர்க்கம் இன்ட்டு 300 ரேடியஸில் வருது (s²-1). இப்போ கிட்டத்தட்ட என்ன வரப்போகுது, 900. அப்போ 4 தசமதானத்தை தள்ளி போட்டு அப்போ 2 போட்டுடலாம். அப்போ என்ன 9 10⁻². இன்னும் கோண உந்தம் பண்ணும்போது கோண உந்தத்துக்குரிய என்ன போடலாம், இதை போடலாம், வர்க்கம் ரேடியஸ் (s²-1) வரும் கோண உந்தம். ஆவண கேட்குறாங்க 4 சுழலிகளுடைய நிகர கோண உந்தம் யாது. 4 சுழலிகளுடைய நிகர கோண உந்தம் என்னவா இருக்கும், அது 0 இருக்கும். ஏன், இது இப்போ இதுக்கு ஒரு திசை இருக்குதான், எப்படியோ கோண வேகத்துக்கு திசை இருந்தால் அப்போ கோண உந்தத்துக்கும் திசை இருக்கும். ஆகவே இங்கே நடக்க போகுது, அப்போ இவர் இந்த திசையில் இருக்கு, இவர் இந்த திசையில் இருக்கு. அப்போ 2 சாப்பிட்றோம், 2 இப்படி சுற்றி இப்படி வாங்கும்போது சாப்பிட்றோம். அப்போ நிகர கோண உந்தம் என்னவா இருக்கும், 0. ஏன்னா 4 எதிரெதிர் திசையில் சுற்றுவழியாக சாப்பிட்றோம். அதை ஈனா
என்ன வருது கேள்வி? நிலையான பரப்புக்கு இந்த அமைப்பு ஏன் அவசியம் என விளக்கு. நிலையான பரப்புக்கு ஏன் என்ன அவசியம் என விளக்கட்டான். அப்ப ஏனென்ற அவசியம் என்றால் நிலையான பரப்புனா என்ன? இது இப்படி நிற்கும். இப்படி நிற்கணும்னு சொன்னா என்ன? நான் முதல் வீடியோல சொன்ன ஞாபகம் இருக்கு. இது இப்படியே ட்ரோன் மேலே இப்படி நிற்கணும். அதான் நிலையான பரப்பு. நிலையான பரப்புன்றது அவர் நிற்க வேணும். அதாவது எந்த வித மோஷனும் இல்லாம அப்படி நிற்கணும். அப்ப நிலையான பரப்பு நிற்கணுமாக இருந்தால் இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இவர கோண உந்தமும் இவர கோண உந்தம் சமப்பட்டாதான் அது என்ன செய்யும்? அப்படியே நிலையாக நிற்க பார்க்கும். இல்லைன்னா நிற்காது. இது நாடும் ஒரே திசையில சுத்தமாக இருந்தா என்ன செய்யும்? இது ரொட்டேஷன் மோஷன். அதாவது இந்த பொடி வந்து சுத்தும். இது இல்லைன்னா என்ன செய்யும்? பொடி அப்படியே நிற்கும். ஆகவே இப்போ என்ன நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா கேட்ட கேள்விதான். நிலையான பரப்புக்கு இந்த அவசியம் சொல்லும்போது இது என்ன செய்யும்? இதுவும் எதிர் திசையில் இதுவும் எதிர் திசை சுற்றும் போது அதிலிருந்து வர த்ரஸ்ட், அதாவது அதனுடைய தேறிய விசை வந்து கீழ் நோக்கி அந்த திணிவை சாப்பிடுறது என்ன செய்யும்? சாப்பிடுத்தப்படுறதாக விஷயம் வந்து இப்போ நியூட்டனின் வந்து நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி தேறிய த்ரஸ்ட், தேறிய உந்தல் என்ன செய்யும்? கீழ் நோக்கி தொழிற்படுவதால் கீழ்நோக்கி தொழிற்படுறதால அப்ப ட்ரோனின் உடல்னு சொல்ல தேவையில்லை, நிறை மொத்த நிறை என்ன செய்யும்? சமப்படுத்தப்படுறதால அப்ப என்ன செய்யும்? ட்ரோன் நிலைத்து காணப்படும். அது என்ன சொல்றாங்க? நல்ல வேர்ட். நிலைத்து காணப்படும். நிலையாக நிலையான பரப்புக்கு உதவும். சரியா? நிலையான பரப்பு உதவும். எத்தாவங்க எதிர்பார்த்தவங்க. சரியா? ரைட்.